ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் என நிர்வாகிகள் மத்தியில் விஜய் பேசியிருக்கிறார். இது ஒரு நிகழ்வு. நேற்று விஜய் அவர்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சந்தித்திருக்கிறார். அது எந்த விதமான சந்திப்பு? கட்சியில் இணைய போகிறாரா அல்லது வியூக வகுப்பாளராக இருக்க போகிறாரா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் விடை கிடைக்கவில்லை. இந்த ரெண்டு நிகழ்வுகளை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். விஜயினுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது? 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிச்சயம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில், எந்த வியூகத்தின் அடிப்படையில் பேசுகிறார்? இது குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திரு சுகுணா திவாகர், பத்திரிகையாளர், வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள், வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம். ராம்கி, ராஜகம்பீரன் அப்பாஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரெண்டு இதுதான். விஜய் அவர்கள் வெற்றி நிச்சயம் உறுதியாக நம்ம மக்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கிறோம், கட்டாயம் வெற்றி உறுதி அப்படின்னு நம்பிக்கை ஊட்டி இருக்கிற ஒன்றையும், ஆதவ் அர்ஜுனா சந்தித்த அந்த ரெண்டு நிகழ்வையும் வைத்து நம்ம ஏதாவது வியூக கணக்குகள் யோசிக்க முடியுமா? வியூக வகுப்பாளர்கள் என்கிற ஒரு கணக்கு ஒரு சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களிலே கட்சி நிர்வாகிகளோடு கூடிய உரையாடல் தான் வியூகத்திற்கான அடிப்படையாக தலைவர்களுக்கு அமைந்திருக்கிறது. விஜய் தெருவிற்கு இறங்கி வந்தால் அல்லது களத்திற்கு வந்தால் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் கடந்த ஒரு பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சிக்கான முதல் அறிவிப்பை வெளியிட்டு ஓராண்டு நிறைவுக்கான கட்டம் வந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திலே மொத்தமே ஒரு 5 முறை தான் வெளியில வந்திருக்கிறார். 365 நாள்ல 5 நாள் தான் அவர் அரசியல் வேலை பார்த்திருக்காருங்கிற மாதிரி ஒரு 5 நாள் தான் வெளியில வந்திருக்கிறார். கட்சியை அறிவித்தது, கொடி அறிவித்ததுக்கான ஒரு நிகழ்வு, அப்புறம் மாநாட்டு நிகழ்வு, ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஆளுநர் சந்திப்பு, பரந்தூர் சந்திப்பு, அவ்வளவுதான். 5 நிகழ்வு தான் அவர் வெளியில தலகாட்டி இருக்கிறார். அவர் அவருடைய தொண்டர்களோ அவருடைய கட்சிக்காரர்களோ இந்த நிர்வாகங்கள்லாம் இப்போ புதிதாக ஆட்களை எல்லாம் நியமிக்கிற போதெல்லாம் அவர்களோடு தலைமையோடு தொடர்பு கொள்வதற்கான அந்த படிநிலைகள் இருக்குல்ல, அது இன்னும் அவர் சினிமா நட்சத்திரமாகத்தான் இருக்கிறாரோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. 1 to 1 பேசினதாலாம் செய்தி வந்தது. தனிப்பட்ட முறையில் பேசினாரு, விஷயங்களை கேட்டுக்கிட்டாரு அப்படின்லாம் தகவல் வந்தது. தாங்க சினிமாவில் நான் பணியாற்றியவனுங்கிற முறையில் சொல்றேன். வெயிலில் ஷூட்டிங் நடக்கும், எல்லாருமே வேலை செய்வாங்க. கதாநாயகன் என்ன பண்ணுவார்னா கேரவன்ல இருந்து எல்லாம் ரெடியானோன்னு, ஷார்ட் ரெடியானோன்னு வருவார். அது மாதிரி நேரடியாக தேர்தல் களத்துக்கு நான் வருகிறேன், நேரம் நான் பரிச்சையாளுக்கு தான் வருவேன், பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேன்ற மாதிரி நேரம் நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒன்று சொல்றாரு. மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறுவதற்கு அவர் என்ன உழைப்பு செலுத்தி இருக்கிறார், என்ன களப்பணி செய்திருக்கிறார்? இப்ப நீங்க இந்த கேள்வி விஜய் மீது தொடர்ந்து இந்த கேள்வி முன்வைக்கப்படுது, விமர்சனம். ஆனா அவர் நம்பிக்கை சொல்றாரு, 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம்னா அதை எப்படி புரிஞ்சது? தனிப்பட்டா இல்ல கூட்டணியா? எந்த கணக்குல அவர் இப்படி பேசுறாருன்னு? விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு திரை நட்சத்திரமாக எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. வணிக ரீதியாக ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கிறாரு, ஒரு வணிக சூப்பர் ஸ்டார் போல இருக்கிறாருன்னா ஒரு 30 ஆண்டு கால உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது அவருக்கே. அதே போல அரசியலிலே அவர் நீண்ட ஒரு உழைப்பை செலுத்தியதற்கு பின்புதான் அந்த மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெற முடியும், அந்த உயரங்களை தொட முடியும், சிகரங்களை தொட முடியுமே தவிர, நான் ஷூட்டிங் போயிட்டு வர்றேன் 69வது படத்துக்கு, நான் தேர்தல் நேரத்தில் வர்றேன், எல்லாரும் ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாரா, தன் கட்சிக்காரனை ஏமாற்றி கொள்கிறாரா, இதை நம்ப சொல்லுகிறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எம்ஜிஆரை முன்னுதாரணமாக கொண்டு பல பேர் பேசுகிறார்கள். எம்ஜிஆர் 1952 தொடங்கி 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவிலே தீவிரமான களப்பணியில் அவர் இருந்திருக்கிறார். அவர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோடு, கலைஞரோடு, எல்லாரோடையும் பயணித்திருக்கிறார். 72 கட்சி ஆரம்பித்து ஒரு 5 ஆண்டு காலம் தீவிர உழைப்புக்கு பின்பு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கார். அப்ப அவருடைய அரசியல் வாழ்க்கை 25 ஆண்டு காலத்திற்கு பின்புதான் அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். நீங்க 25ல சொல்றீங்க 26ல முதலமைச்சர் ஆயிருவேன்னு, அவர் 25 வருஷம் உழைச்சிட்டுல அந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு. திரு ஆதவ் அர்ஜுனா இன்னும் அவர் என்ன பொறுப்புல வரப்போறாருன்னு தெரியல, இந்த சந்திப்பு தெரியல இன்னும் அதிகாரப்பூர்வமா. அவரெல்லாம் வியூக கணக்குகள் பேசுறாரு, இந்த பர்சன்டேஜ் இருக்கு, அந்த பர்சன்டேஜ் இருக்கு, அதெல்லாம் சேர்த்தா 30-40% கொண்டு வந்துட முடியும்லாம் பேசுறதெல்லாம் இப்படி எடுத்து. வியூக கணக்கு வெற்றி வரும்னா பாஜக எல்லாம் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு எப்பயே வந்திருப்பாங்களே, அவங்ககிட்ட அதிகமான வியூக வகுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க.
அது மக்களுடைய விருப்பம் தானே தீர்மானிக்கும். வியூகம் வகுப்பதனாலேயே வெற்றி பெற்று விடுவார்கள் என்பது ஒரு மூட நம்பிக்கை. ஒருவேளை அரசியல் விழிப்புணர்வு பெறாத வட மாநிலங்களுக்கு வேண்டுமானால் ஒரு சில சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி சமூக முரண்களை கூர்திட்டுகிற முயற்சிகள் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சலூன் கடையில இருந்து தேநீர் கடையில இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் இருந்து அனைத்து தரப்புக்குமே அரசியல் புரிதல் இருக்கிறது. யாரு என்ன அரசியல் நடவடிக்கையில் இருக்கிறாங்க என்பதை சாமானியர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் இங்கு ஏற்கனவே இருக்கிறது. நீங்க சொல்றது தனது திரை பிம்பம், அந்த நம்பிக்கை, அதுதான் அவரோட நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. அதை நம்பி களமாடுறாரு. தன்னுடைய பிம்பத்தை பார்த்து தானே வியந்து கொண்டிருக்கிறார். ஒரு முல்லாவின் நகைச்சுவை ஒன்று இருக்கு. முல்லா ஒரு நிமிடத்தில் சொல்லிடுறேன். முல்லாவுடைய நகைச்சுவை ஒன்று இருக்கு. முல்லா ஒரு குதிரையை சந்தைக்கு விற்கிறதுக்காக போனாரு. அந்த குதிரையை குறித்து ரொம்ப உயர்வாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த குதிரை மாதிரி நடனம் ஆட முடியாது, இசைக்கு அவ்வளவு நடனம் ஆடும், இந்த குதிரை மாதிரி வேகமா ஓட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் கேட்டான், இவ்வளவு நல்ல குதிரையை நீங்க ஏன் விற்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டார் குதிரையை. அதான் 2026 நடக்க போகுது. தன்னைத்தானே வியந்து கொள்கிறார்கள். உங்கள் மீதான வியப்பு என்பது, நான் என்ன சொல்றேன், திரையில் இருக்கிற நட்சத்திரம் தரைக்கு வருகிற போது வியப்பு தீர்ந்து விடும். அதற்கு அஞ்சுதான் நீங்க பொதுமக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. டங்ஸ்டன் போராட்டத்துக்கு நீங்க வரல, அந்த பிரச்சனையை முடிந்து விட்டது. நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த ஒரு அத்துமீறலுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் ஆளுநரை கூட பாத்தீங்க. அப்ப கூட நீங்க போராடுகிறவர்களை பார்க்கல, பொதுமக்களை பார்க்கல, பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளோடு உரையாடல. பரந்தூருக்கு போய் கூட 910 நாள் தொடர்ந்து போராடியவர்களை பார்க்கல. ஒரே ஒரு நாள் போராளியாக நீங்க போய் ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு நடத்தி மைக்க பிடிச்சி உரையாற்றுனீங்க. சாமானியர்களோடு அல்லது அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு உரையாடல. இதுதான் அவர் ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். ஆழமான அரசியலுக்குள் அவர் சேரவில்லை. ஐயநாதன் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிர்வாகிகளிடத்தில் நம்பிக்கையை ஊட்டி அனுப்புறார். அது அதற்குள்ள கூட்டணி கணக்கு இருக்கா, இல்ல நம்மளாலேயே வெற்றி பெற முடியுமா அப்படின்றது ஒண்ணு. விசிகாவில் பெரிய பேசுபொருள் விவாதங்களை ஏற்படுத்தி ஆதவ அர்ஜுனா சந்திச்சிருக்கிறார். அந்த சந்திப்புக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. வியூகம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன்? வியூகம் அப்படின்ற ஒரு விடயம் அப்பாஸ் சொன்னது மாதிரி சமீப காலங்களில் பொதுவாக நிறைய பேசப்படுது. பலவீனமான கட்சிகள் பலமான கட்சிகள் வரைக்கும் ஒரு வியூக வகுப்பாளரை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. எப்படி நம்ம மராட்டியத்தில் ஜெயிச்சாங்களோ அந்த வியூக வகுப்பாளரை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கட்சி அடாப்ட் பண்ணுது. இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய அமைப்பு, இவ்வளோ பெரிய கொள்கை, இவ்வளோ பெரிய ஊடகம், இவ்வளோ பெரிய வீச்சு எல்லாம் இருந்தும் கூட ஒரு வியூக வகுப்பாளர் அங்கேயும் தேவைப்படுறாரா? இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் வியூகம் அப்படின்றது எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னோம்னா, ஒரு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் கூட்டணி அமைக்கிறது அப்படின்றது ஒரு வியூகம்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஏன்னா கலெக்டிவாக என்னுடைய பலம் எவ்வளவு தெரியும். மற்ற கட்சிகளுடைய பலத்தையும் நான் ஏதாவது ஒரு வகையத்தில் நான் அனுமானித்திருப்பேன். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறேன்னா அது ஒரு வியூகம்னு சொல்லலாம். ஆனால் மக்கள்கிட்ட ஒரு தலைவர் எப்படி போகணும், என்ன பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், எதை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு வியூகம் அப்படின்னோம்னா, அப்போ அந்த கட்சி அமைப்பு எதற்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ 2 இடம் தேவைப்படுது. ஒன்று, கட்சியினுடைய அமைப்பை மக்களுடைய தேவைக்கேற்ப அமைத்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வாக்குறுதிகளை தந்து இலக்குகளை நிர்ணயித்து அதற்கான போராட்டங்களை நடத்தி, இப்போ ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை அப்படியே நம்பிக்கையை மாற்றி அதன் அடிப்படையில் அவங்க தேர்தலை சந்திக்கும் போது உரிய பலனை பெறலாம். நீங்களும் அந்த இடம் களச்செயற்பாடு தான். களச்செயல்பாடு முக்கியம். நான் அவங்க ஒரு ஆதவ அர்ஜுனா வர்றதையோ இல்ல விஜய் மற்ற ஒரு பொறுப்பாளர்கள் நியமிக்கிறார் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கணக்கு ஒண்ணுமே இல்ல. அது என்ன அப்படின்னம்னா, ஒரு மனிதனுடைய அரசியல் போக்கையை நிர்ணயிக்கிறது அந்த மனிதர்களுடைய புரிதல் தான். இப்போ கலைஞர் இருக்கிறாரு, யார் தேர்தல் வியூக வகுப்பாளர்? விஜய் விட்டுரும். அப்பா சொன்ன மாதிரி நேற்று வரை நடிச்சுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வச்சுக்கிறேன் ஒரு ஆண்டு காலம் தான். கலைஞருக்கு எதுவும் இல்லை. ஸ்டாலின் எவ்வளவு காலத்து அரசியல்வாதி? எதுக்கு வியூக வகுப்பாளர் தேவைப்படுறாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு காலத்து கட்சி? எப்படி வியூகம்? அன்னைக்கெல்லாம் உங்களுடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேடை பேச்சாளர்கள் தேவைப்பட்டார்கள். ஏன்னா இப்ப நம்ம ஊடகத்தில் உட்காந்து பேசுறது, என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றோமோ இதெல்லாம் இது வரைக்கும் இன்னையில இருந்து ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் போத்தீங்கன்னா பொதுக்கூட்ட மேடைகள்ல தான் காலம் டிஜிட்டல் உலகம் வந்த பிறகு மாறி வந்துருச்சு. அதனால பரவாயில்ல. நான் இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயினுடைய அரசியல் அந்த வெற்றி நிச்சயம்ன்றாருல, அது வெறும் நம்பிக்கை வார்த்தையா, இல்ல அப்பா சொன்ன மாதிரி தன்னை நம்பி அப்படி சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது கணக்கு வச்சு? அந்த வார்த்தையில 2 இருக்குது. ஒரு தலைவருக்கு
அந்த நம்பிக்கை இருக்கணும் ஒண்ணு, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் இன்னொன்னு. சரிதானே? அது யாரா இருந்தாலும் அது பொருந்தும், அப்படிதான் சொல்லுவாங்க. நம்பிக்கை ஏற்படுத்த களத்துக்கு வரணும், 5 முறை தான் வந்திருக்காரு. அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கப்புறம் தானே வரணும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்குதுல 2வது வருஷம். 2வது வருஷத்துல இருந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய வருவாரு. இப்ப போனாரு, அந்த பரந்தூருக்கு போனாரு, எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்தபடியா இன்னும் வர்றதுக்கான இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அவர் சொன்னது கரெக்ட் தான், டங்ஸ்டனுக்கு வரல, உண்மைதான், வந்திருக்கணும். ஓகே, இனி காலம் இருக்கு. ஆமா, இதுக்கு மேல அதுதான் இப்போ கட்சியினுடைய அமைப்பை வந்துட்டு தீர்மானிக்கிற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தரையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணி அவங்கள வச்சு சூட்டபிலிட்டியை பார்த்து தானே அவர் நியமிக்கிறாரு. ஒன்றும் அப்படியே இது பண்ணலையே. ஸோ அப்போ அந்த கட்சியினுடைய அமைப்பை வந்துட்டு உறுதியாக கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்துட்டு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஒன்று. 2வது, கட்சி அமைப்பை வந்துட்டு பலப்படுத்தி அதன் மூலம் தான் மக்கள் மனத்தில் நம்மளை பதிய வைக்க முடியும் அப்படின்றது அவருக்கு இன்னொன்று. ஏன்னா இல்லை, இப்போ இதுலயே இப்போ கள செயற்பாடுன்றதை விட்டுருங்க, இப்போ தத்துவார்த்த செயல்பாடு அறிக்கை வாயிலாகன்றது கூட இப்போ பெரியாரை மையமாக வைத்து ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. வழிகாட்டு அப்படின்லாம் தொடர்ந்து பேசியவர் அந்த இடத்துல ஒரு ஒரு மௌனத்தை கடைபிடிச்சு போறாங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் என்ன கணக்கு இருக்க முடியும்? ஏன் அந்த இடத்துல அமைதியா இருக்கு? அதுல கணக்கு இல்லை, அதுல ஒரு உதாசீன போக்குன்னா அதுல ஒரு கணக்கு இல்லை. அவர் என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு பிறகு சீமான் வந்துட்டு கடுமையாக விஜயை தாக்கி பேசும்போது இப்போ நாங்களும் அதுக்கெல்லாம் வந்துட்டு பதிலடி கொடுத்தோம். அந்த கட்சியில் இருந்துட்டு வந்துட்டு பேச்சாளர்கள்லாம் நிறைய வந்தாங்க, ஜெகதீஸ்வரன் உள்ளிட்டவர்லாம் வந்து பேசுனாங்க, பதில் கொடுத்தோம். ஆனால் இவர் செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னம்னா, சீமானை பற்றி நீங்கள் சீமான் பேசுறதை பற்றி நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்காது, விட்டுருங்க அது அப்படின்ட்டார். விட்டுருங்க அது, அவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்ட்டார். பெரியாரை பற்றி பேசினாலும் வேண்டான்றார். அப்படின்னு இல்ல, சீமானை பத்தி சீமான அவர் தனிப்பட்டு யாரும் பேசப்படுறது, அவர் தான் ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறாரு, அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம்னா அதுல என்ன, ஏன் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஒண்ணு. இன்னொரு விடயம் என்னன்னா, ஆனா அவர் யாரையும் கட்டுப்படுத்தல. அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அதை பத்தி என்ன எடுத்துக்கங்க, ஆதரவாளன் தான். நான் முழுமையா வந்துட்டு இல்ல, கட்சி நிலைப்பாடு எடுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கட்சியினுடைய நிலைப்பாடு தான் தெரியுங்களேங்க. அவர் தானே ஒரு கொள்கை வழிகாட்டினே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன அது? ஏங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் விஜய் கேட்கலாம்ல. அதுக்கு பின்னாடியே ஒரு கணக்கு தான். ஆமா, கணக்கு இல்லைங்க, தேவையில்லை, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன், அவசியமா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவசியம்னுவேன். பட் தேவையில்லை, உதாசீனப்படுத்திட்டு போலாம், அவ்வளவுதான். அப்படி போறாரு. உங்கள் பார்வையில நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இன்னும் காலம் இருக்கு, களத்துக்கு வருவாரு. ஆமா, மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த. அதுதான் களத்துக்கு வருவாருன்றது எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது, திட்டமிடல் முடிஞ்சிருச்சு. அப்படிதான், இதுக்கு மேல அப்படிதான், அந்த அடிப்படையில தான். ஏன்னா அவர் தெளிவா இருக்குது. அதனால இப்போ திரு ஆதவர்ஜுனா அடுத்தபடி அந்த விடயத்தையும் சொல்லி, அதுல கூடுதலாக ஒரு கேள்வி, ஆதவர்ஜுனா விசிகாவில் இருந்தபோது அவர் எழுப்பியது தலித்துகளுக்கு துணை முதல்வர் கொடுக்கணும், திமுக அவங்கள வந்து ஒதுக்கிருச்சு, முக்கியத்துவம் கொடுக்கல, திமுக எதிரான கட்சி அப்படின்லாம் ஒரு பார்வையோடு செல்லக்கூடியவர். அங்கு இந்த நிலைப்பாடு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் உதவிகரமா இருப்பாரு அப்படின்றத வந்துட்டு திருமாவளவன் கொடுத்திருக்கக்கூடிய சான்றிதழ் இன்னைக்கு, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சுகுணா திவாகர், எப்படி இப்போ விஜயினுடைய அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளும் இப்போ நடந்த முக்கியமான நிகழ்வு அப்படின்றதையும் எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அவரோட கணக்கு என்னவா இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, விஜயனுடைய சிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா வந்து, இப்போ இந்த பிப்ரவரி 2 ஒரு வருஷம் முடியுது. முதல்ல ராஜா கம்பீரன் அப்பாஸோட ஒரு கருத்துக்கு நான் வந்து மாறுபடுறேன். அவர் வெறுமனே 5 முறை மட்டும்தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவறு, 7 முறை இவர் வந்திருக்காரு. கட்சி கொடியினுடைய அறிமுக விழா, அதுக்கப்புறம் மாநாடு வந்தார், இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா வந்தார், பெரியார் சிலைக்கு மாலை போட வந்தார், ஆனந்தகுடைய விழா, அதுக்கப்புறம் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தது, கடைசியாக பரந்தூர். ஆக மொத்தம் 7 வந்திருக்காரு. தவறான தகவலை அவர் பதிவு செஞ்சதுக்காக நான் கண்டிக்கிறேன். நான் மொத்தம் 7 முறை மாணவர்களுக்கு ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் வர்றாரு. அப்போ இதுல இந்த கணக்கு வருமா? மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சதையும் களத்துக்கு வெளியில அதை தாண்டி வந்து அவர் வந்து நிறைய ட்வீட் போட்டாரு, அவங்கள அழைத்து இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்ப இது போதாது அப்படிங்கறத எல்லாருடைய விமர்சனமும் கூட. அதுல மிக முக்கியமா பார்த்தோம் சொன்னா, அந்த 7 முறை அவர் வந்து வெளியில வந்திருக்காரு, வெளியில ஃபீல்டுக்கு வந்திருக்காருங்கிறப்ப ஒரு முறை கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆளுநரை போய் ஒரு மனு கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப பொதுவாக எல்லாருக்கும் உள்ள நடைமுறை, ஆளுநரை சந்தித்து எதிர்கட்சிகள் கடந்த காலங்களே மனுக்கள் கொடுத்துருக்காங்க, திமுக கொடுத்துருக்கு, சுப்பிரமணிய சாமி கொடுத்துருக்காரு, எல்லாருமே வந்து அதை கொடுத்துட்டு வந்து ஒரு பிரஸ் பேசுவாங்க. அல்லது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை மக்களை சந்திக்கிறப்பயுமே அவர் பேசியிருக்கலாம். அங்கே கூட கெடுபிடி, பாதுகாப்பு கெடுபிடிலாம் இருக்குன்னா கூட
அவர் போறதுக்கு முன்னால கூட வீட்டுக்கு முன்னாடி கூட அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ரஜினி உட்பட எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளரே அவர் சந்திக்கவில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான. இந்த பாயிண்ட் சொல்றதுனால ஒரு விளக்கம், இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய பாணி என்பது அவர் தினசரி பத்திரிகையாளரை சந்தித்து கேள்விகளை எதிர்கொள்வது. ஜெயலலிதா அவர்களுடைய பாணி என்பது அப்படி இல்லை. அவங்க அறிக்கை மூலமா சொல்லுவாங்க, மேடைகளில் பேசுவாங்க. ஏன் அந்த பாணின்னு நம்ம பார்க்க கூடாது? அதுதான் அதையும் சொல்றேன் நான். என்னன்னா இப்ப இந்த 2 சிக்கல் இருக்குது விஜய்க்கு. ஒண்ணு என்னன்னா அவர் கள செயல்பாடுங்கிறது குறைவாக இருக்கிறது. ரெண்டாவது அவர் பிறந்த நாள்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது அல்லது அவங்களுடைய தலைவர்களுடைய படங்களுக்கு மாலை அணிவிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே கூட, அல்லது அறிக்கைகள் வெளியிடுவது, ட்வீட் வெளியிடுவது கூட பல விஷயங்கள் விடுபடுகிறது. குறிப்பாக அந்த பெரியார் பற்றி சொன்னார் இவர் நம்ம ஐயநாதன் சார் சொன்னது மாதிரி அவர் பேசியிருக்க வேண்டும், ஆனால் சீமானுக்காக அவர் உதாசீனப்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசுகிறப்பயுமே விஜய் தாமதமாக வேணும் ஒரு கருத்தை ஒரு பதிவு பண்ணார். பெரியார் 2 பேர் தான் கொள்கை வழிகாட்டில் முதன்மையாக வைக்கிறாங்க, அம்பேத்கர் பெரியார். அப்போ பெரியாரை பற்றி அவங்க பேசுகிறப்ப 2 விஷயம் வருது. என்னன்னா, கொள்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெரியார் அவர் வெறுமனே அவதூறு, அதாவது விஜயை பற்றி மட்டும் அவர் பேசல, பெரியாரை பற்றி பேசுகிறாங்க ஒன்று. இன்னொன்று என்னன்னா அவர் பெரியார் மீது அவதூறு பரப்புவதை தாண்டி அதை ஒழிப்பதான் என்னுடைய முதல் வேலை அப்படிங்கிறார். பெரியாரை ஒழிப்பதான் இனிமேல் என்னுடைய வேலை அப்படின்னு சீமான் சொல்கிற பொழுது, கொள்கை வழிகாட்டி அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அந்த கருத்தியலை ஒழிப்பதான் ஒரு வேலை அப்படின்னு ஒருத்தர் சொல்றப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கண்டிப்பா விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு மாநாட்டில் கொள்கை ஏன் அந்த இடத்துல அமைதி, அம்பேத்கர் அவர்களுக்கு கூட அறிக்கை தாமதமாக வந்தாலும் ரியாக்ட் பண்ணாங்க, இந்த விஷயத்தில் ஏன் அமைதியா இருக்கிறாரு? அப்ப ஐயநாதன் சார் சொல்றாங்க சீமான் அவர்களுக்கு ஒரு வெயிட் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படி நீங்க பார்க்கலையா? அப்படி ஒரு வியூக கணக்கு, தேர்தல் கணக்கு அப்படி யோசிக்கலையா நீங்க? இல்ல, அதுதான் அப்படி இருக்கலாம், சீமானை பொருட்படுத்தாமல் இருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், 2 பேருமே சீமானுடைய பெயரை உச்சரிப்பதே கிடையாது எங்கேயுமே. ஆனாலும் கூட அந்த அரசியல் பெயரே உச்சரிக்காமல் ஒரு விமர்சனம் இப்ப கூட சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சி சேர்ந்தப்ப ஸ்டாலின் பேசியதை நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா இப்ப சீமானை பொருட்படுத்தாமல் இருப்பதுங்கிறது வேற, ஆனால் அந்த அரசியலை எதிர்கொள்வதுங்கிறது மிக முக்கியம். ரெண்டாவது, மாநாட்டில் கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்றப்ப பிளவுவாத சக்திகள் அப்படின்னு அவர் டெக்ளேர் பண்ணார் விஜய். இப்ப பிளவுவாத சக்திகள் பார்க்குறப்ப ஒன்று பிஜேபி, இன்னொன்று பார்த்தோம்னா இந்த பெரியார் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா கட்சிகளுமே விஜய் சீமானுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. ஒரே ஒரு கட்சி தான் ஆதரவு தெரிவிச்சது, பிஜேபி தான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ என்னன்னா பிஜேபி சீமான் ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அப்போ பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு சீமான் எடுக்கணும்ல, அவரும் ஒரு பிளவுவாதத்தை முன்வைக்கிறார். இவங்க எப்படி மத ரீதியான பிளவுவாதத்தை முன்வைக்கிறாங்களோ அவர் சாதி ரீதியான ஒரு பிளவுவாதத்தை முன்வைக்கிறார். தமிழ் பேசக்கூடிய ஜாதிகள், தமிழ் பேசாத ஜாதிகள். அப்போ ஒரு கொள்கை எதிரிகள் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு, கொள்கை வழிகாட்டியாக பெரியார் சொன்னது பிறகு கண்டிப்பாக விஜய் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அங்கே அவர் தவறிட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஜிசி நாம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மாநில உரிமைகள் நேற்று பார்த்தோம்னு சொன்னால் அந்த சண்டிகார் இதில் மருத்துவப்பட்ட மேற்படிப்புகளில் மாநில வசிப்படத்திற்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. அதற்குமே ரியாக்ட் பண்ணல. அப்போ என்னன்னா ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிறத இன்னமும் பதிவு செய்வதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது. ரெண்டாவது இது வெளியில இன்னொன்று கட்சிக்குள்ளேயுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. நீங்க ஜெயலலிதா பற்றி கேட்டதுனால சொல்றேன். என்னன்னா இப்போ இவர் ஆதவர்ஜனா போய் பார்க்குறாருங்கிறப்ப இதுக்கு முன்னால் நமக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஒரு உரையாடல் வெளியாகுது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரியதாக இருந்தாலுமே கூட அதில் பேசப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறது அவங்க கட்சி மத்தியிலுமே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா, விஜய் யாரும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியவில்லை. அவர் புஷி ஆனந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். புஷி ஆனந்த் மட்டும்தான் அவர் சந்திக்கிறார், வேற யாருமே சந்திக்கவில்லை. அவர் ஒரு இரும்பு வளையத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாலுமே கூட கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இப்ப ஜெயலலிதாவுமே அப்படிதான் இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஜெயலலிதா அந்த இடத்திற்கு சேர்வதற்கு எவ்வளவு காலம் ஆச்சு? அவங்க முதலாக எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு அல்லது எம்ஜிஆருடைய மரணத்துக்கு முன்னால கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்பெல்லாம் அவங்க இப்படி இல்லை. அவங்க ஒரு இடத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் அப்படியான நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னால அவங்க எல்லாத்தையும் சந்திச்சாங்க, போனாங்க, பேசினாங்க, எல்லாத்தையுமே பண்ணாங்க. அவங்க இனிமேல் தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தி அதிமுக இவங்க தலைமையில தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க தன்னுடைய இரும்பு உடையத்தை உருவாக்கிட்டாங்க. அதுவுமே சரியானது கிடையாது. இப்ப கலைஞரோட பாலிடிக்ஸும் ஜெயலலிதா பாலிடிக்ஸ் ஒப்புறப்ப கலைஞர் அளவுக்கு அவங்க ஆக்டிவ், அவங்களுக்கு பிரிவிலேஜ் இருந்தது. ஓகே, அப்போ உங்க பார்வையில அவர் 26 ஃபோக்கஸ் பண்றார். அதனாலதான் இடைத்தேர்தல் எல்லாம் கூட இல்ல, நாடாளுமன்ற தேர்தலை கூட இல்லன்ட்டாங்க, சட்டமன்றத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுவும் வெற்றி அப்படின்றதுல அவங்க பிரதானப்படுத்த என்ன கணக்குல அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர் அந்த திரை பிம்பத்தை பெருசா நம்புறாரு அப்படின்றதும், ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க இன்னும் 1 வருஷம் இருக்கு பாருங்க அப்படின்றது. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நம்பிக்கை அவருக்கு? வெற்றி நிச்சயம்ன்றாரு. இல்ல, இப்ப இன்னும் 1 வருஷம் இருக்குன்னா அவர் இந்த 3 விஷயங்களை கடக்கணும். ஒண்ணுன்னா அவர் தனக்குள்ள தன்னை சுற்றி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த இரும்பு வளையத்தை அவர் உடைத்து எல்லாரையுமே சந்திக்க வேண்டும், நிர்வாகிகள் உட்பட எல்லாவற்றையும்
அவர் சந்திக்க வேண்டும். அதே மாதிரி வெளியில வரணும், ஃபீல்டுக்கு வரணும், இனிமேலாவது வரணும். அதே மாதிரி அரசியல் நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு பிரச்சனையும் தன்னுடைய அரசியல் பெரும்பாலான பிரச்சனைகளை அவர் சொல்லணும். அது ரெண்டாவது பொதுவாக நம்ம வியூகம் அப்படின்னு சொல்றப்ப கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசுவோம். அப்ப கூட்டணி இவங்க என்ன வைக்க போறாங்க, எனக்கு தெரிந்தவரை முதலாக அவர்கள் தனியாகத்தான் சந்திப்பார்கள்ங்கிறத என்னுடைய கருத்து. முதலாக விஜய் அரசியலுக்கு தேர்தலுக்கு வருகிற பொழுது அப்ப கூட்டணிங்கிறத அவங்க நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் முழுக்க நம்பி இருப்பதுங்கிறத விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு, அது போக ஆளுங்கட்சியினுடைய மீதான அதிருப்தி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குங்கிறது எப்பயுமே இருக்கும். திமுக எதிர்பார்க்கல, அப்புறம் திமுகவும் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தரப்பு வாக்குகள் அது கடந்த காலத்துல இருந்து இருக்குது. அது மக்கள் நல கூட்டணிக்கு இருந்து இருக்குது. சீமானுடைய 8% வாக்குகளை பெரும்பான்மை அது. அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளும் இருக்கு. அப்புறம் கமல் வந்தப்பையும் வந்தது அந்த வாக்குகளை கணிசமான அளவுக்கு விஜய்க்கு வருவார். நம்ம பேசலாம். விஜய் ரசிகர்கள். ஓகே ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு முக்கியமானது, சட்டமன்ற தேர்தலை முன் வச்சுதான் பேசி இருக்கிறாருன்றதும், ஆதவ அர்ஜுனா போயிருக்கிறார், இன்னும் அந்த அறிவிப்பு வந்த பிறகு இன்னும் கூட அது பேசப்படலாம் அப்படின்றப்ப இந்த ரெண்டு முக்கிய நிகழ்வை எப்படி இது வரைக்கும் நம்ம பேசலாமே ஒரு கழுகு பார்வை தான். கொஞ்சம் இறங்கி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலான்னு பாக்க. என்னன்னா இப்ப நம்ம விஜய் அரசியல் பேசணும். விஜய் நடிகர் விஜய் கழுகு பார்வைங்கிறதுனால சொன்ன நடிகர் விஜய் தவக தலைவர் ஆயிட்டார். அவர் நடிக்க தான் போறாரு. அதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவ அர்ஜுனா, அவர் ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா அறியப்பட்டவர் தான். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொறுப்புல இருந்தவர். அவர் கட்சி அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ இந்த அவர் இப்ப விஜய் கூட கை கோர்க்கிறாருன்னா ஒரு அரசியல் தலைவராக தான் கை கோர்க்கிறார். ஒரு ஸ்ட்ராட்டஜினா ஸ்ட்ராட்டஜி முன்னாடி செய்யதான் போறாரு. எப்படி விஜய் படங்கள் தொடர்ந்து நடிக்க போறாரோ அதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணதான் போறாரு. ஸோ அதனால நம்ம ஒரு வெறுமனே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணாம். அது ஒரு வியூக வகுப்பாளர் அப்படி சொல்ல வேணாம். அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் துணை பொதுச் செயலராக இருந்தவர். இன்னைக்கு நிச்சயமா தாவேக்கால ஒரு மிக முக்கியமான பொறுப்புல தான் இருக்க போறாரு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க புத்தக இருந்து ஆரம்பிச்சு அவர் விஜயோட அதிகமா ஸ்கோர் பண்ணாரு ஆக்சுவலா. ஸோ அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அதில் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன்னா, நம்ம இந்த மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதனால தமிழ்நாட்டு அரசியலில் ஏதோ மாற்றம் வர மாதிரி பேசுகிறோம். நான் ஒரு ட்ரையாங்கிள் இதுதான் நான் பார்க்குறேன். திருமாவளவன், ஆதவ அர்ஜுனா, விஜய், இந்த 3 பேருக்குள்ள நகர்வுகளை தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் இல்லை. ஒருவேளை திருமாவளவன் அவர் வெளியேறின பிறகு அப்பாடா இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு சொன்னாரு. சமீபத்தில் கூட பேசினாரு. பெரிய நெருக்கடி ஒரு ட்ரையால் போட்டீங்க. திரும்பவும் இது சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிள் தான் முக்கியமான விஷயமா பாக்குறேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப சமீபத்தில் கூட சொன்னார் பெரிய நெருக்கடிக்கு அப்புறம் நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க சொல்றது திருமா இந்த வியூகத்துக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா ஒருவேளை ஆதவ அர்ஜுனா அவர் சர்ச்சை பேச்சுக்கு அப்புறம் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி இருந்தால் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பார். தனி கட்சி ஆரம்பித்தாலே என்ன ஒரு அப்பியரன்ஸ் வரும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆக பிளவுபட்டு விட்டது. அவர் விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு எதிராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களை அப்படியே ஆதவ அர்ஜுனா அழைத்து கொண்டு போய் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருந்திருக்கும். அதை சரி செய்வதற்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க, 6 மாசம் சஸ்பெண்ட்லாம் சொல்லி அவர் டைல்யூட் பண்ற மாதிரியான ஒரு பாணி தான் ஆக்சுவலா. இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு ஃபார்மலா போய் கை கோர்க்கிறார் விஜய் கூட. இப்போ திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்ன இருக்கும்? அப்போ தாவேக்காவோட எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பாரானா, சமீபத்தில் ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு திருமாவளவன். என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி சரியில்லைன்னா அது தெரியாது, அது எதிர்காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறாரு. பல மேடைகள்ல வெளிப்படையா நான் திமுக கூட்டணியில தாங்க இருப்பேன். சமீபத்தில் பழனி பாபா தொடர்பு அந்த இதுல நிகழ்வுல கூட வழிகளோடு தான் திமுகவுல தொடர்கிறோம், ஏமாற்றங்கள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, ஆனா பெரியாரிசம் என்ற ஒற்றை காரணத்திற்காக இங்கதான் இருப்போம், சனாதனத்தை விட மாட்டோம், அதுக்காக இந்த கூட்டணியில இருப்போம்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் நீங்க ஒரு சந்தேகத்தை அதுல அவர் ரொம்ப தெளிவா ஆதவ எப்படியாவது கொண்டு வந்துருவாரு. இன்னொரு கூடுதலா இப்ப எங்களுக்கு நெருக்கடி இருந்து இப்ப இன்னைக்குதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறவர் அப்ப அதே செய்திருக்கலாமே. அப்ப ஆதவ அர்ஜுனாவை கடுமையாக உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி இருந்தாருன்னா திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கும். ஸோ அப்போ அவர் ரொம்ப கடுமையா இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவர் கொஞ்சம் ஆதவ அர்ஜுனா அவர் நல்லவர் தான், அவருடைய கருத்துக்கள் நாங்கள் தொடர்ந்து ஒரு டெலிஃபோனில் உரையாடி கொண்டிருக்கிறோம்லாம் சொன்னாரு. ஸோ இப்போ இன்னைக்கு விஜய் போகும்போது திரும்ப அந்த கொஸ்டின் வருது, திருமாவளவன் ஸ்ட்ராங், திருமாவளவன் நிச்சயமாக அவர் கூட கூட்டணி சேருவாரா, இல்லை வெளிப்படையாக விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாரா? எப்படி திமுக விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்க? திரும்பவும் கேள்வி கணைகளை திருமா மீது திருப்பி நிச்சயமா இந்த ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளே வந்திருக்காரு. இப்ப முதல் முறையாக இதுவரைக்கும் விஜய் மேல விஜய் கட்சி மேல எந்த சாயமும் இல்ல, எந்த கட்சியிலிருந்தும் அபிஷியலா யாரும் விஜய் கட்சியில சேரல. முதல் முறையாக மற்ற கட்சிகளிலிருந்து ஒரு தலைவர் சேர்றாரு. இப்ப நீங்க சொல்வது ஆதவ அர்ஜுனா போய் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, இருந்தாலும் சேருவதே ஒரு பெரிய ஒரு முக்கியமான கட்சி, தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான கட்சியிலிருந்து ஒரு தலைவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இல்ல அவர் விலகிய பிறகு இவர் கட்சி சேர்றார்.
இதுவரைக்கும் நான் வந்து தாவேக்கால வேறு யாராவது பெருந்தலைவர்கள் பெரிய அரசியல் கட்சி தலைவர் அனுபவர்கள் சேர்ந்ததா நான் பார்க்கல. முதல் முறையாக தலைவர் சேரும்போது அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய பின்னணி அங்க வருது. இப்ப இதெல்லாம் தாண்டி 2 விஷயங்கள் தான் இப்ப சமீபத்தில் ஆதவ அர்ஜுனாவுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை தருங்கிற. ஏன்னா இப்போ விசிகாவிலேயே எம்எல்ஏவா இருக்கிறவங்க எம்பியா இருக்கிறவங்க அவங்களுக்கு தராத முக்கியத்துவத்தை இவருக்கு கொடுக்குறீங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கே எங்க முக்கியத்துவம் கிடைக்குது? அவர் திமுகவை விமர்சிக்கிறதுனால கிடைச்ச முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கல இல்ல? இருந்தாலும் 2 முக்கியமான மாநாடுகளை முன்னெடுத்திருக்காரு அவரு. அதாவது நீங்க அதை திருமாவளவன் மறுக்க மாட்டார். ஆதவ அர்ஜுனா வந்து நீங்க தொடர்ந்து 10 துணை பொதுச்சாளர்கள்ல நமக்கு தெரியும் எத்தனை துணை பொதுச்சாளர்களுடைய பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அது கடந்த காலம். அதெல்லாம் நீங்க சொன்ன 2 வைத்த முக்கியமான விஷயம். அப்ப நீங்க சொல்றத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஒரு கூட்டணி அமைப்பதுல சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 விஷயங்களை முன்வைத்து அது தொடர்ந்து ஆதவ நான் சொல்ற விஷயம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயத்த தனிப்பட்ட அளவில் அவர் முன்வைக்கிறார். அவர் கட்சியில இருந்தால் அங்க விடுதலை சிறுத்தை இருந்தாலும் சரி அதுல இருந்து விலக்கப்பட்ட பிறகு அதை பத்தி பேசுறாரு. 2வது தலித்ல இருந்து ஏன் ஒரு முதல்வர் வரக்கூடாது, முதல்வரா இல்ல துணை முதல்வர் ஏன் வரக்கூடாதுன்னா இந்த 2 விஷயத்தை அடிப்படையாக வைத்து இப்ப அது விஜய் அவர்களுக்கு நெருக்கடியா போகாதா? தாவேகாவுல கேட்டுட்டாங்கன்னா இல்ல அதுதான் நீங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையே, நீங்க அடுத்து வர போகிற கூட்டணி அரசு எந்த நெருக்கடியும் கிடையாது. விஜயை டிக்ளேர் பண்ணலாம், அவர் முதல்வர் ஆகலாம், அதுக்கு கீழே ஒரு 4 துணை முதல்வர் ஆகலாம். ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சமூக குரூப்ல என்னன்னு தெரியும், ஒவ்வொருத்தங்களும் துணை முதல்வர் எடுக்கலாம். அப்படிதான் போகும் அந்த காய்கள். அப்படிதான் இருக்கும். எதுக்காக சொல்றேன், இந்த 2 விஷயங்களை முன்வைத்து தான் ஆதவ அர்ஜுனாவுடைய நகர்வு இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் தொடக்கத்திலே திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட அதை கேட்ட மாதிரி அவர் தலித் மக்கள் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசி அதை ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி தான் வெளியில வருவார் அப்படின்னா அந்த கருத்தை தாவேகாக்குள்ள போடுகிற போது திமுகவுக்கோ கூட்டணிக்கோ நெருக்கடி வராதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த காரணத்தினால அப்படி பேசினார். இப்பொழுது அந்த கட்சி வந்து தலித்துக்களுக்கான அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கட்சி என்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தை கருத முடியாது. அது ஒரு எல்லாருக்குமான அரசியல் கட்சி என்கிற கணக்கில் அந்த பாட்டை வந்து அங்கே பாட மாட்டார். இன்னொரு விஷயம், நான் வந்து நண்பர் சொன்னதில் ஒரு மறுப்பு இருக்கு எனக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்து மதமாற்ற தடை சட்டம் போன்று ஜெயலலிதா காலத்தில் மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை எல்லாம் எதிர்த்து களங்கண்டு மாநாடு நடத்தியவர். மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஈழ போராட்டங்கள்ல இருந்து பல போராட்டங்கள் மாநாடு அவர் தானே. அதனால வந்து மாநாட்டை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நடத்தி இருக்கு. நீங்க ஆதவ அர்ஜுனா 2 மாநாட்டை நடத்தினாருன்னு போற போக்குல அவனு சொல்றீங்க. அது கட்சியினுடைய பிரதிநிதிகள் இல்ல. மாநாடு வெற்றிகரமா நடந்தது, பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது. தனிநபர் மீது மாநாட்டை அவர் தான் நடத்தினார்னு சொல்லக்கூடாது. திருமாவளவன் என்டோஸ் பண்றார். அவர் அங்க மது ஒழிப்பு மாநாடு தெரிந்த விஷயம். ராம்கி சொல்வதன் நீட்சியா இப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு வியூக வகுப்பா வச்சு வேங்கை வயலுக்கு விஜயவே நீங்க களத்துக்கு போங்க அப்படின்லாம் போறது அவருக்கு பலனை தராதா? அந்த வியூகம்லாம் ஒரு நாள் நாடகம் நடக்கும், வேற ஒரு நாள் கூத்தா நடக்கும். பரந்தூர் போனவொன்னு என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்து விட்டதா? ஒவ்வொரு நாளும் போராடினா தாங்க அரசியல். ஒரே ஒரு நாள் போராடுறது, ஒரு நாள் முதலமைச்சர் சினிமா எடுக்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. 910 நாள் தொடர்ந்து மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு நாள் ரோடு ஷோ நடத்தி அந்த இடத்துல போய் எல்லா மீடியா போக்கஸும் தன் மேல விழுகுது, வெளிச்சம் விழுகுதுங்கிறதுக்காக ஒரு முறை பேசிட்டாருன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சுதந்திரம் வேறும்னு 200 வருஷம் திரும்ப போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. முதல் சுதந்திர போர் தோற்று போய் போராடி இருக்கிறாங்க. அரசியல்ல வந்து வாழ்நாள் முழுக்க 94 வயசு வரைக்கும் சாதி ஒழிப்புக்காக பெரியார் திரும்ப பேசிட்டு இருக்கிறார். அரசியல் என்பது ஒரு நாள் நிகழ்வா, தொடர் செயல்பாடுதான். எந்த அரசியல் கட்சிக்குமே தொடர் நடவடிக்கை வேணும்ல. இவருக்கு ஏதாவது தொடர் நடவடிக்கை இருக்கா? இப்ப இதுதான் சிக்கலா இருக்கா? தாவேகாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், கள செயற்பாடு இருக்கணும். இப்போ சுகுணாதிவார் சொன்ன மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்கு, மாநில உரிமைகள். அதுக்கெல்லாம் எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறப்ப அந்த வியூகம் எப்படி ஜெயிக்கும்? மாறும்போது காட்சிகள் மாறும். நீங்க சீமான் வந்து எப்படி ஒரு வீக்கான பொசிஷன்ல இருந்தா நமக்கு நல்லா தெரியும். இப்ப இன்னைக்கு நம்பர் 3 அவர்தான். அவருக்கு அப்புறம் தான் நீங்க விஜய் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும், நீங்க போக காட்சிகள் மாறும். களத்துக்கு போனா அதுல மாறும். அவர் என்ன பேசுறாருங்கிறத பொறுத்து இருக்கு. சீமான் பேசித்தான் இன்னைக்கு நம்பர் 3 பொசிஷன்ல வந்தார். இன்னைக்கு அவர் யாரும் பேசாத விஷயங்களை பேசிதான் வந்து நம்பர் 3ன்றது நீங்க என்ன சொல்றீங்க? திமுக தமிழ்நாடு நாம் தமிழர்ன்றீங்களா? தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஒண்ணு இல்ல. நம்பர் 3ன்றது எப்படி வரிசைப்படுத்துறீங்க? திமுக பிளஸ் கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி. அடுத்த 3வது இடத்தில் சீமான் தலைமையிலான ஒரு கூட்டணியோ கட்சி தான் இருக்குது. மற்ற இடத்துல வந்து கூட்டணிகள்லாம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. யாரும் காட்சிகள் மாறுன்றது போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அப்பவே பதில் சொல்ல நினைச்சேன். ஜெயலலிதா வந்து கொடநாட்டில இருந்தெல்லாம் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, பனையூர் பங்களால இருந்து அரசியல் பண்ணக்கூடாதாங்கிற அர்த்தத்துல தான் நீங்க வந்து இன்னும் அதை மறைமுகமா என்ன சொன்னீங்கன்னா அவர் களத்துக்கு ஏற்கனவே அப்படிலாம் அரசியல் நடந்தது இல்லையா அந்த நாட்டில், ஜெயலலிதா அவர்கள் பாணி அப்படின்னு சொன்னீங்க. ஜெயலலிதா பாணினா கொடநாடு ஸ்டேட் தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு பாணியை நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை வந்து அதிமுக, அதுல வந்து ஜெயலலிதா குடி போனாங்க பொதுச் செயலாளரா.
இவர் கட்சியை விருதை உருவாக்கணும். கட்டமைப்பே இல்லாத கட்சி. எவன் ஒன்றிய செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் மாவட்ட செயலாளர், யார் கிளை செயலாளர், யார் பிரதிநிதி, யாரை வச்சு அணுகிறது, இந்த கட்சிக்கு வந்து யாரை நம்பி போறது அப்படின்னு இன்னும் தொண்டர்களுக்கே இன்னும் பாதை புலப்படாத கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்டமைப்பே இன்னும் உருவாக்கப்படாத நிலையில் இருக்காங்க. இவர் இன்னும் உழைக்கணும், இன்னும் நிறைய கூடுதல் உழைப்பு வேணும்ல. அண்ணா உழைத்த கட்சி அது கலைஞர் காலத்துல அதிகாரத்துல வந்து அவங்க கைக்கு வருது. அப்படித்தானே கைமாறுது. நீங்க கட்டி முடிக்கப்பட்ட மாளிகையில குடி போறதும் ஒரு புதிதாக நீங்களே ஒன்றை கட்டமைப்பை உருவாக்குவது ஒன்றாக இருக்க முடியும். இந்த தடைகள் இப்ப சுகுணா திவாகர் சொன்ன மாதிரி இந்த தடைகள் எல்லாம் தாண்டினாதானே நீங்க வந்து எலெக்ஷன் ரேஸ்க்குள்ளே வர முடியும். ஆமா, சஜஷன் தான். சுகுணா திவாகர் பேசுறதா இருக்கட்டும், எல்லா ஆலோசனையா எடுத்துக்கிறீங்க. அப்பாஸ் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்துட்டு விஜய்க்கு ஆலோசனை தான். சரி, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நாள் போனாரு, ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் ரோட் ஷோ. அதான் அப்பாஸ்னுடைய விமர்சனம். நான் என்ன கேட்கிறேன்னா, 900 நாட்கள் போறேன்னாங்களே, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு தமிழக அரசு? விஜய் போன உடனேயே அந்த திட்டம் தொடர்பாக ஒரு அறிக்கை அடுத்த நாளே வருது, 23ஆம் தேதியே வருது. ஏன் அப்ப இவ்வளவு நாளும் 32 தலைவர்கள் 33 தலைவர்கள் அங்க போனாங்க. ஐயா திருமாவளவன் உட்பட, சீமான் உட்பட எல்லாரும் போனாங்க, பேசினாங்க, செய்திகள் வந்துச்சு, விவாதங்கள் எல்லாம் பங்கேற்றோம், பேசணும். எந்த இடத்துல தமிழ்நாடு அரசு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு? ஏன் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? எனவே விஜய் வழியா நீங்க மக்கள் சக்திக்கு நீங்க மரியாதை கொடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இங்க பேசக்கூடிய அப்பாஸ் நேரா அங்க போயிட்டு ஏகனாபுரமோ அல்லது பரந்தூரோ அங்க இருக்க மக்கள் கிட்ட விஜய் வந்ததுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு போயிட்டு பேசி பார்க்கட்டும், அவங்க சொல்லுவாங்க. இத்தோட நின்றுட போறதும் இல்லை விஜயோ இல்லை தாவேக்காவோ, இத்தோட நின்றுட போறதும் இல்லை. அது இப்போ எதிர்காலத்தில் இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதை வச்சுதான் சொல்ல முடியும். இல்லை இல்லை, நடக்கக்கூடிய செயல்பாடுகள் தெரிய வரும் உங்களுக்கு இன்னும் நல்ல அழுத்த திருத்தமாக. அதாவது மாநாட்டில் அது தொடர்பாக தீர்மானம், செயற்குழுவில் இன்னும் ஆழமான தீர்மானம். அதற்கு பிறகுதான் அவர் சொல்றாரு பரந்தூர். ஆமாம், பரந்தூருக்கு போறாரு. அதுவும் திடீர்னு எல்லாம் கிடையாது. நான் சந்திச்ச போது அவர் என்ன சொன்னாரு, இப்படிலாம் இருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு, அந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போது நம்ம அங்க போறோம். ஐயா, இது ஜனவரி 2ஆம் தேதி அவர் சொன்னார். அந்த வசீகரம், அந்த பாப்புலாரிட்டி, அந்த வெளிச்சத்தின் மீது நீங்க நம்பிக்கை கொள்றீங்க? இல்ல இல்ல, ஒரு அழுத்தம். நீங்க ஆளுங்கட்சி வந்துட்டு ஒரு விடயத்தை வந்துட்டு மக்களினுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிராக திணிக்கப்படும் போது அந்த மக்கள் அனாதையா விடப்படலை. இந்த சக்தி போயிட்டு, மக்கள் சக்தி போயிட்டு அங்க நிற்கும் போதுதான் அவங்க யோசிக்கவே தொடங்க. இதுக்கு சுருக்கமா பதில் சொல்லுங்க, நம்ம விரிவாவே பேசிடலாம். இது சுருக்கமா சுகுணா திவாகர், நீங்க குறுக்கிடவும் விரும்புனீங்க. அவர் சொல்றது விஜய் இத்தனை தலைவர்கள்லாம் போயும் கிடைக்காத ஒரு அழுத்தம் வெளிச்சம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுதான் மக்கள் சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு இருக்குன்றத பொருள்பட இல்லை. கண்டிப்பாக என்னன்னா, விஜய் வந்து இன்றைக்குமே வந்து மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. ஒரு அரசியல் தலைவரை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோங்கிறப்ப அவர் ஒரு இடத்துக்கு போறப்ப அதுக்கான ஒரு கவனம் பெறுவதோ அந்த பிரச்சனை முன்னிலைப்படுத்தப்படுவதோ இயல்பாக நடக்கும். அது கண்டிப்பாக விஜய் போகிறப்ப மற்றவை யாரையும் விட விஜய் போகிறப்ப ஒரு கூடுதலான கவனத்தை பெறும் அப்படிங்கிறது உண்மைதான். அது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனால் என்னன்னா, அதை வந்து முழுமையாக அவர் பண்ணி முடித்தார். எதிர்பார்ப்பா அதை நீங்க சொல்லுங்க. அந்த மக்கள், மற்ற மக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு மக்கள் விஜயை எதிர்பார்த்ததை போன்று அவர் ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும், மக்கள் எதிர்பார்ப்பா இருந்தது, அதனால விஜயவே மக்கள் சக்தியா ஐயநாதன் மக்கள், அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். அது யார் மூலமாவது அந்த பிரச்சனை வந்து வெளி உலகத்துக்கு போகணும், அது பெரிய அளவில் கவனம் பெறணும். அப்படிங்கிறப்ப இப்போ சீமானோ அல்லது திருமாவளவனை விட விஜய் வர்றப்ப அதுக்கு இன்னும் கூடுதலான கவனம் பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் விஜய் அதை முழுமையாக பூர்த்தி செய்தாரா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது. அதனால தான் சொன்னேன், வந்து 20ஆம் தேதி செஞ்சது இன்னைக்கு 30ஆம் தேதி தான் ஆச்சு. அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல ஒரு அரசியல்ல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா பரந்தூர் அன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இன்னொன்னு அதுமே முழுமையா பண்ணாரு அப்படிங்கிறது. ஏன்னா அவர் போய் வேன்ல போய் பாக்குறாரு, வேன்ல போய் பேசுறப்ப என்னன்னா அவருடைய துணி, முதல்ல அந்த துணி என்னன்னா வந்து அதாவது அவர் தன்னுடைய கட்சி கூட்டம் மாதிரி முதல்ல பேசினார். நம்ம மாநாட்டில் பேசின மாதிரி தான் அந்த இதே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப நான் அவங்களோட துணையில் நிற்பேன்னு சொன்னார். அது கரெக்ட் தான். ஆனால் அது ஆரம்பிச்சதுங்கிறது அப்படியான ஒரு துணி இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, மக்கள் போராடுகிறாங்கன்னா போய் நேரடியாக அவங்கள போய் பார்த்து பேசுறது அப்படிங்கிறது இல்லாமல் வேனை விட்டு இறங்கினாரு, அப்புறம் மாலைகள் போட்டாங்க, அப்புறம் திருப்பி போயிட்டு அப்படியே கிளம்பிட்டாருங்கிறது இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக வந்து அவர் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ராம்கி, அடுத்த கட்டம் அப்படின்றது இந்த ஓராண்டுக்குள் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது முடிவு செய்யும் அப்படின்ற ஒன்றும். இப்போ ஐயநாதன் அவர்கள் சொல்றாரு, அந்த மக்கள் ஈர்ப்பு இருக்கு, யாருக்குமே கிடைக்காதது அப்படின்னு சொல்றாரு. இப்போ திரை நட்சத்திரங்கள்னா ஊடக வெளிச்சம் பெருசா இருக்கும்,
அது கன்வெர்ட் ஆயிடுமா? அது ஒரு அரசியல் திரட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல? அது ஒரிஜினா போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து விஜய் நோக்கி வராங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அரசியல் அனுபவம் உள்ளவர் நிறைய பேர் இருக்காங்க. நான் பல்வேறு கட்சியில இருக்காங்க. ஸோ விஜய் வந்து எல்லா கட்சிக்கும் பொதுவானவரா இன்னைக்கு தெரிகிறாருங்கும் போது எந்த கட்சியில இருந்தாலும் வரவேற்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. இப்போ நீங்க வந்து விஜய் இருக்கிற மேடையிலே ஆதவ ஒரிஜினா தான் அதிகமா பேசினார். விஜயை விட ரொம்ப ஆக்ரோஷமாக ஆளுங்கட்சிக்கு எதிராகலாம் பேசினார். ஸோ அப்படி பேசினவர் அவருடைய தாட் ப்ராசஸ், அவர் இதுவரைக்கும் நம்புகிற விஷயங்கள், அவர் சொல்ல விஷயங்கள், அது எல்லாமே இந்த கட்சிக்குள்ள வரும். அது வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருப்பார். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு கூட திரும்பவும் அதை தனி நபராக என்ன சொன்னார் ஆதவ ஒரிஜினா, ஆட்சியில் பங்கு அனைவருக்கும் பங்குங்கிற இதில் நான் தெளிவா இருக்கேன் ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு. அதனால அந்த நிலைப்பாடு வச்சாலும் பெரிய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனா வந்து அந்த இடம் இருக்குல்ல, தாவேக்கால உட்கார்ந்து பேசும்போது அவருக்கு ஒரு பெரிய குஷன் ஷீட். இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் குக்கிராமங்களுக்கு வரைக்கும் போய் கொடியேற்றினதும் நாஞ்சி மனோகரன். ஸோ அது போன்ற ஒரு ரோலை வந்து ஆதவ ஒரிஜினா பண்ணார்னா நிச்சயமாக புசியானது உட்பட எல்லாருக்கும் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி ஏன்னா நீங்க அவர் பேசுற விஷயங்கள் இருக்கு. ஆதவ அர்ஜுனா வந்து நீங்க களத்திலும் ஆதரவை பெறுவார். விஜய் போறதுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா ஒருவேளை களத்துக்கு போனார். ஏன்னா அவர் இது வரைக்கும் பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கான சரியான இது இல்ல. அவர் உண்மை சீமான் பேசுற விஷயங்கள் அளவுக்கு இவரும் பேசியிருக்காரு. பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து பேசுறாங்க. அம்பேத்கர் பெரியார் அளவுக்கு அம்பேத்கர் பேசப்படவில்லைன்னாரு. போலி ஆன்மீகவாதிகள் இருக்கிற மாதிரி போலி பெரியாரிஸ்டும் இருக்காங்கன்னாரு. இதெல்லாம் ரொம்ப அவரு இந்த புத்தக பேசினதுதான். ஆக்சுவலா சோ அது களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றீங்க. அவர் ஒரு சுற்றுப்பயணம் போய் களத்துல அவர் இதே பேட்டர்ன்ல பேச ஆரம்பிச்சாருன்னா அது இன்னும் பெரிய பரபரப்பாகும். இன்னும் ஒரு குட்டி சீமானா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து களத்தில் நீங்க இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய கவனம் இருப்பாருக்கும்ல. நீங்க எல்லாவற்றையுமே விஜய் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விஜய்க்கு அடுத்த நிலை இரண்டாம் கட்ட தலைவராக பெரிய தலைவர் உருவெடுக்கும் போது ஒரு தளபதி அப்படின்ற ரேஞ்சுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தாவேக்காவுல. அது உண்மையிலே ஆதவ ஒரிஜினாவுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அவர் பேசுறது. ஏன்னா வந்து ஏன்னா ஒப்பிடக்கூடிய எல்லாருமே ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உடையவங்க. நாஞ்சில் மனோகர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா முதல் சுற்றுலயே வந்து எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்தது. என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான ஒரு கட்சியில இருந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து சேர்றாருன்னு. ஆதவ ஒரிஜினா விலகினப்போ ஒரே ஒருத்தர் கூட விசிகேல வந்து பின்னாடி போவே இல்லை. அதுதான் அவருக்கு கட்சியில இருந்த செல்வாக்கு. ஆதவ ஒரிஜினாங்கிறவர் யார் இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆதவ ஒரிஜினாங்கிறவர் யாருன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பெரிய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரிலாம் கிடையாது. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கிறார். அதுக்கப்புறம் விசிகாவுக்கு வேலை பார்க்கிறார். விசிகாவில் வேலை பார்த்ததுக்கு பிறகு அவர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. இப்ப நம்ம இந்த வியூக வகுப்பாளர்கள் இப்ப இவர் கூட ஐயநாதன் சார் கூட சொன்னார் இல்லையா, பெரிய பெரிய கட்சிகள் கூட வியூக வகுப்பாளர்கள் திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்கன்னா, இப்ப நான் ஒரு உதாரணம் மீடியால இருந்து சொல்றேன். இப்ப நான் பிரிண்ட் மீடியால இருக்கிறப்ப என்னன்னா இந்த புத்தகம் எப்படி விற்குங்கிறத நமக்குள்ள முடிவு பண்ணுங்க எடிட்டோர்ல. இன்னைக்கு வந்து டிஜிட்டலுக்கு போறப்ப நம்ம இந்த கட்டுரைகள் எப்படி போடுங்கிறத தாண்டி இது எஸ்இஓலாம் இருக்குது வந்து. அப்போ வந்து டெக்னிக்கலா உதவுவாங்க. என்னென்ன குறிச்சொற்களை போட்டா இதெல்லாம் எந்த அளவுக்கு முன்னாடி வர படிக்கிறது. அது அவ்வளவுதான் ஒரு வியூக வகுப்பாளருடைய வேலைங்கிறது. வியூக வகுப்பாளர்கள் நேரடியாக கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன கதி ஆச்சுங்கிறது பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சப்ப நமக்கு தெரியும். அதனால என்னன்னா ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு இவர் சொல்றாரு, அவர் பேசின அரசியல் ராம்கி சொன்னதுல ஒண்ணு உண்மை. அதாவது அவர் அந்த மேடையில பேசினது அவர் விஜயோட ஸ்கோர் பண்ணி தான் பேசினார். அது உண்மையிலேயே வந்து விஜய்க்கு தான் ஆபத்து. ஏன்னா வந்து அவர் வந்து அதுக்கு முன்னால அதே ஆனந்தவர்ல ஒரு ஏவி போடுறாரு. திமுக கூட்டணியில வந்து விசிகாவுல வந்து எல்லாமே தாந்தாம் பண்ணதா சொல்றாரு. விசிகாவுடைய அந்த மதுவிலக்கு மாநாடு இருக்கு இல்லையா, அது வந்து தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் மேனா அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மதுவிலக்கு பிரச்சாரத்துடைய நீட்சிங்கிறார். அதாவது அந்த கட்சியினுடைய கருத்திலே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஓவர் கிரெடிட் எடுத்தாரு. அது தாவேக்காவில் நடந்துச்சுன்னா அது விஜய்க்கும் புசியானதுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். இப்ப ராம்கி சொல்றது இப்ப ஆதவ் அப்படின்றத தாண்டி அவர் பேசுற அரசியல் இருக்குல்ல, விசிகாவுல இருந்து பேசினார்ல, அந்த அரசியல் பேசுறது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? ஒரு கட்சிக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாவது அப்படின்னு ஒரு இடத்தை வந்து இதுவரைக்கும் வந்து விஜய் கட்சி வந்து ஓராண்டு காலம் நிறைவு பெற போகுது அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களே அறிமுகப்படுத்தலாம். ஆளுமைகள் யாரையுமே அறிமுகப்படுத்தலாம். அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களாக யாராவது அடையாளம் மிக்கவர்களை உருவாக்குவதற்கு அந்த கட்சி இதுவரைக்கும் முயற்சி பண்ணலன்னு தான் அர்த்தம். முதல்ல இவரு சேர்றாரான்றதும் ஒரு பெரிய கேள்வி. அவர் எப்படி சேர்ந்தால் கூட அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்பது தமிழக வெற்றி கழகம் தந்த அடையாளம் அல்ல. ஒரு கட்சிக்கு வந்து எப்பொழுதுமே தலைவருடைய எல்லா பணிகளையும் செய்ய முடியாதுங்கிற இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அந்த கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவர் ஒருவரே எல்லாமே செய்ய முடியாது. ஆனா அந்த ஒன் மேன் ஷோ போடக்கூடிய கட்சிகள்லாம் என்ன ஆகும்னா சிக்கலாகும் ரொம்ப. ஏன்னா நடக்கக்கூடிய கட்சியினுடைய விவகாரங்கள்ல இருந்து
மோதல்கள்ல இருந்து, கருத்து முரண்கள்ல இருந்து, நிர்வாக சிக்கல்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவரே பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். இந்த இடம் எப்படி ராம்கி அவர்கள் சொல்றது, அவர் பேசின அரசியல் இருக்குல்ல, தலித் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, துணை முதலமைச்சராக்கணும், ஏன் முதலமைச்சரா கூட வரணும், திமுக இவர்களுக்கு எதிரானது, அத தாவேகாவில் இருந்து ஒரு அரசியல்வாதியா இருந்து பேசுறது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பேச மாட்டாருன்னு நான் சொல்றேன். அம்பேத்கர் விழாங்கிறதுனால அங்கே பேசினாரு, அந்த மேடைக்கு அது, இந்த மேடைக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு முன்னால அவர் எங்கேயுமே பேசினதே இல்லை அதை பத்தி. என்ன கேட்கிறேன்னா, அம்பேத்கர் விழாவில் இவ்வளவு பேசினவங்க யாராவது அதற்கு பின்பு நடந்த ஆணவ கொலைகள், தலித் மீதான வன்கொடுமைகளுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்காங்களா? நீங்க நுணுக்கமாக பாருங்க. இப்ப பெரியாரை வழிகாட்டி அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இப்ப சீமான் அவர்கள் சொன்ன பிறகு எல்லா கட்சியும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, பாஜக நீங்களாக. ஆனா விஜய் பெரிதளவுல ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஆதவ அர்ஜுனா விரும்பினதெல்லாம் தாவேகாவுல எப்படி இம்ப்ளிமெண்ட், அததான் ராஜகம்பீரன் இதெல்லாம் பேசவே முடியாது அப்படின்றார் அந்த கட்சியில. திருமாவளவனோட கேட்கும் போது ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் போதே அதனாலதான் நான் அவரை துணை பொதுச்செயலாளர் திருமாவளவனே சொல்லியிருக்காரு. அதாவது அவர் நான் தலித்தா இருந்தாலும் தலித் மக்கள் உயர் பதவிக்கு வரணுங்கிறது ஒரு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, அதை நோக்கி அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அது மாதிரி வருபவரை நான் ஊக்கப்படுத்தணும் என்பதற்காகத்தான் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில சொல்றது தாவேகால அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றீங்க. ஆமா, அவருக்கு அங்கே இருந்திருக்கு. அதுதான் அவருடைய அரசியல் அடையாளமே, ஆதவ அர்ஜுனோட அரசியல் அடையாளமே தலித் மக்களை முன்னிறுத்தும். அது தாவேகால இருக்குமா அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்? அது அவர் தான் கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இருக்கிறதுனால அவர் நிச்சயம் கிரியேட் பண்ணாரு. அது அடையாளம்னா தலித் பின்னாடி போயிருக்கணும், ஆதவ அர்ஜுனா பின்னாடி ஒருத்தர் கூட விசிகால வந்து அந்த ஒன் மேன் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. சொல்ல ஆயிடுமோ அப்படிதான் சொன்னீங்க. அவரை மட்டும் தான் அடையாளப்படுத்துறாங்க. அதுக்கான உண்மையின் பார்ட்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தெரியவே இல்லை. தலைவர் வேணும்ல கட்சிக்கு. கட்சியினுடைய அமைப்பை உறுதி செஞ்சுட்டதுக்கு பிற்பாடு தானே ஒண்ணு வரும். முதல்ல ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த மாநில அளவிலான மற்ற பொறுப்புகள்லாம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் போட்டுட்ட உடனே அந்த கட்சி இயங்க தொடங்கும் போது தான் பார்க்க முடியும். இவரை மட்டும் ஓராளை மையப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வென்றதில்லை. எம்ஜிஆருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, திமுக அந்த தலைவர்கள்லாம் எவ்வளோ பேச்சாளர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எனவே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதில் இவர் அந்த நம்பிக்கையினால தான் சொல்கிறாரு, உங்களை நம்பித்தான் நான் அந்த கட்சியை ஆரம்பித்தேன், உங்களுடைய செயல்பாட்டை பார்த்து தான் எனக்கு அது நம்பிக்கையே வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம். எனவே விஜயனுடைய டிபெண்டன்ஸும் உள்ள கட்சி மேலே தான் இருக்குது. அந்த கட்சியில் எவ்வளோ பேர் பேச்சாளர்களாக இருக்கிறாங்கன்னு வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். அது தொடர்பான பயிற்சி முகாம் இதெல்லாம் நடக்க போகுது. அவங்க பேசுவாங்க, கட்சியை கொண்டு போவாங்க, எந்த தனி மனிதரையும் சார்ந்தது நடக்காது, நல்லா போகும். ஆனால் ஒரு மக்கள் செல்வாக்கை ஒரு இஷ்யூவில் ஒரு பக்கத்துக்கு திருப்பணும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் ஆளுங்கட்சிகளுக்கு அப்படின்னோம்னா அப்போ அந்த தலைமை அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றதாக இருக்கணும். அந்த இடம் தான் விஜய்க்கு இருக்கு. அதுதான் இந்த கட்சியினுடைய மிக நீங்க சொல்வது ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூல எல்லாருமே எதிர்வினையாற்றுறாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்வினையாற்றுறாங்க, திரு அண்ணாமலை எதிர்வினையாற்றுறாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர், சீமான், விஜய்னா இப்ப திமுக கவர்மெண்ட் விஜய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்ல வரீங்க. மத்த எல்லாரையும் விட்டுட்டு அவருக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்க. அதனாலதான் ரிப்ளை வந்தது 2வது நாளே. டங்ஸ்டன் அவர் இல்லாமயே முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல இருக்கலாங்க ஐயா. நீங்க சொல்றது திமுக கூட்டணி பிரதானமா விஜய கருதுவாங்க. 900 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வந்தும் எந்த இடத்திலும் அசைந்து கொடுக்காது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இதற்காக வெளியில பதில் சொன்ன நிதி அமைச்சரோ தங்கம் தென்னரசோ, அதுக்கப்புறம் விஜய் அங்க போறாருன்னு பேட்டி கொடுக்கிறாரு, சஜஷன் கொடுக்கணும். நீங்க சொல்றது ஐயநாதன் திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா அணிதான் அப்படிதான் இருக்க போகுது. அது நம்ம தேர்தல் அடுத்த வருஷம் இதே நாள்ல பாத்துக்கிறோம். சரி, நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு ராஜகம்பீரன், எல்லாரும் நிறைவு கருத்தை சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஐயநாதன் அவர்கள் சொல்றது யாருக்கும் இல்லாத ஒரு கூடுதல் வெளிச்சம் கிடைக்குது, அவர் சொன்னதுனால கவர்மெண்டே ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது களத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் கூடுகிறது, அவருக்கு பின்னால் ஒரு வசீகரம் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம யாரும் மறுக்க முடியாது. அது மக்கள் மன்றத்தில் அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி வருகிறது. தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் எதிர்க்கட்சிகள் அதிமுக போன்ற கட்சிகள் கொஞ்சம் பின்தங்கிய சூழல் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் விஜய்க்கு ஒரு வசீகரம் கூடுகிற இந்த காலகட்டத்தில் மிக சரியான காலகட்டத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். ஆனா சமகால பிரச்சனைகள்ல அவருடைய குரல் என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு வக்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, அவருடைய குரல் இருக்கிறதா? இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இபிஎஸ் கருத்து சொல்லியிருக்கிறாரு. உடனடி பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அரசியலுங்கிறது உடனே அழைத்தால் வருகிற ஆம்புலன்ஸ் போல இருக்கணும். இது திருவிழா தேர் மாதிரி வர்றாரு, அசைஞ்சு ஆடி ஒரு நாள் திருவிழா, ஒரு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வர்றது மாதிரி ஒரு நாள் பரந்தூர் வர்றாரு, ஒரு நாள் மாநாட்டுக்கு வர்றாரு,
ஒரு நாள் வந்து இதுக்கு வந்து நான் வந்து சிலைக்கு மாலை போடுறேங்க. அது ஒரு பாடலே வருது. நீங்க இருந்தாலும் அது திருவாரூர் தேருன்ற கதையா, அவர் ஒரு நாள் தான் வந்தாரு, கவர்மெண்டே ரியாக்ட் பண்ணுதுன்ற. அரசியல் அப்படிப்பட்டதல்ல. அரசியல் தினசரி உங்களை நிரூபித்துக் கொண்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நிரூபிப்பதற்கான இடம் அரசியல். சினிமாவுக்கு பொருத்தமா இருக்கலாம், வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கலாம். சுருக்கம் தலைவர் அப்படி பண்ண. நிறைவு கருத்து சுருக்கம். அரசியல் அப்படின்றது மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வை, பலனை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை ஒரு தலைமைக்கு இருக்குன்னா அதான் அரசியல் தலைமை. அவ்வளவுதான் என் பதில். இப்ப விஜய் அவர்கள் நினைச்சா நீட்டு தேர்வை வந்து ரத்து செஞ்சிட முடியும்ன்றீங்க. அதற்கான மக்கள் செல்வாக்கை நம்ம வந்து திரட்டி அதற்காக போராட வேண்டும். அதை அவர் செய்ய முடியும். அதை செஞ்சிருவார். அதுதான் அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கு. பலம் தான், அந்த பலம் தான் அந்த மக்கள் வந்துட்டு அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கான அடிப்படை. இல்ல, இந்த பரந்தூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து கூடுதலா என்னன்னா, பொதுவாக வந்து இங்கே ஸ்டெர்லைட்ல இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று எதிர்க்கட்சிகளுடைய பிரதான எதிர்க்கட்சிகள் அதை முன்னெடுக்கும். திமுக இருக்கிறப்ப அதிமுக, அதிமுக இருக்கிறப்ப திமுக. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பிஜேபி மூன்றுமே பரந்தூர் மாநிலத்தை ஆதரிக்கிறாங்க. அங்கே வந்து முன்னெடுப்பதற்கு எந்த பெரிய கட்சியுமே அங்கே இல்லை. போனது எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் தான். அப்படி இருக்கிறப்ப தான் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அதே நேரத்தில் அங்கே ஒரு ஏடிஎம்கே அதை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே திமுக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரியாக்ஷன் வரதில்லை. அங்கே வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட விஜய்க்கு கூடுதல் கவனம் இருக்கிறதுனால தான் அது. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ எத்தனையோ வியூக வகுப்பாளர்கள் வந்தாலும் போனாலுமே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு விஜய் தான் அதுக்கான ஒரு செல்லிங் பாயிண்ட். வந்து விஜயுடைய முகத்தை வைத்து தான் தாவேக்காவுடைய எதிர்காலமே இருக்கு. அதை எப்படி செல்லிங் பாயிண்ட் கொண்டு போறாங்க? அதுக்கு தானே வியூகம் தேவைப்படுது. அதுக்கு வந்து என்னன்னா, விஜய் இப்ப நம்ம சொல்ல இவ்வளவு நேரம் விமர்சனம் கொடுத்திருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் மாற்ற வேண்டுமா? அதுக்கு வியூகம் இருக்குதோ இல்லையோ, விஜய் தான் வந்து அது தொடர்ச்சியாக இயங்கினால் மட்டும்தான் அது வந்து சுருக்கமா வந்துட்டு எந்த எதிர்கட்சி வந்துச்சு? மக்கள் போராட்டம், மக்கள் சக்தி கட்சிகள் இல்ல. நல்லா கவனிங்க, அந்த இடத்துலதான் இந்த கட்சிக்கு முக்கியத்துவமே கிடைக்குது. மக்கள் சக்தியையும் விஜயையும் தான் ஐயநாதன் அவர்கள் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்கள் பார்வை சுருக்கம். எல்லாவற்றிற்குமே வந்து ஒரு கருத்து சொல்லும் விஜய் அவர்கள் வந்து பெரியார் பற்றிய சிற்றையில எந்த பேசையும் பேசல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து பெரியார் பேசப்பட்ட அளவுக்கு அம்பேத்கர் பேசப்படுறதை இங்கே ஆதவர்ஜுனா சொல்றாரு. பெரியாரும் அம்பேத்கரும் விஜயோட வழிகாட்டிகள் தான். ஆனால் பெரியாரா அம்பேத்கரா வரும்போது விஜய் யாரை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத உங்களுடைய யூகத்துக்கே விட்டுறேன். அதுலதான் ஒரு பெரிய நீங்களே சொல்லுங்களேன். இல்ல, ஆதவர்ஜுனுடைய கருத்து தான் எதிரொலிப்பார். ஏன்னா ஆதவர்ஜுனா பேச அம்பேத்கர், ஆமா அம்பேத்கர் தான் தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்க பெரியார் பற்றிய சர்ச்சைகளா சைலண்டா இருந்திருக்காரு விஜய். இந்த முரணே இது சீமானவர்கள் சொல்ற முரணா இருக்கு. அம்பேத்கர் அவர்களையும் அதுக்கு முன்பு நிறைய விவாதங்கள்லாம் நடந்தது. இப்ப அந்த அரசியலுக்கு போவாங்கன்றீங்க. அம்பேத்கர் பெரியாரா? நீங்க பெரியார் வெர்சஸ் பிரபாங்கிறது பெரிய ரீச். ஆக்சுவலா அது போன்ற ஒண்ணு நடந்ததுன்னா ஒரு பெரிய அளவு பெரிய கவனம் கிடைக்கும். அதுவும் இல்லாம அம்பேத்கர் கையில் எடுக்கும் மூலமா தேசிய அளவில் பெரிய கவனம் இருக்கும். நீங்க தொடர்ந்து உங்கள் வாதத்தில் பார்க்கிறப்ப ஆதவினுடைய கருத்தை பெருசா ரிஃப்ளெக்ட் பண்ற இடத்துக்கு தாவேக்கா நிச்சயமா அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டும் இல்ல, அவர் இந்த கட்சியோட துணைத் தலைவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார், இரண்டாம் கட்ட தலைவராக இருப்பாருங்கிறது என்னுடைய யூகம், அனுமானம், எதிர்பார்ப்பு அல்ல, என்னுடைய யூகம். சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படிலாம் நியமிச்ச பிறகு ஒரு வாதத்தில் நம்ம சந்திக்கலாம் நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை